இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசினியர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதிகம் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா, கடந்த ஒரு 2 வருட காலமாக இவங்கள மாரி மன அழுத்தத்திலயும், போராட்டத்தையும் சந்தித்த நபர்கள்ன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் எடுத்தா இவங்க தான் ஃபர்ஸ்ட் இடமா இருப்பாங்க. "என்னால முடியலப்பா சாமி, நான் யாருக்காண்டி தான் வாழ்றேனே தெரியல" அப்படின்னு வாழ்க்கைய வாழ்ந்த அன்பான நேயர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்கள். அதாவது பொதுவா ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். எந்த இடத்துலலாம் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்கள் இருக்காங்களோ, அந்த இடத்துடைய முதலாளி, மேனேஜர் அனைவருமே கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா, தன்னுடைய கம்பெனியாக, தன்னுடைய நிறுவனமாக அப்படின்னு மனசுக்குள்ள உள்ள கொண்டு வந்து 8 மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலைய 12 மணி நேரம், 24 மணி நேரமும் பார்க்க சொன்னா கூட, "நான் பார்க்கேன். நீங்க போங்க சார். நீங்க போய் தூங்குங்க. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ற ஒரே பண்பு கொண்டவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க. தன்னுடைய வேலைய ரசிச்சு பார்ப்பாங்க. அந்த ரசனையோட பார்த்தவங்கள வேலைய விட்டு போய் தூக்கி விட்ட முதலாளிகள்லாம் நெறைய அன்பர்கள்லாம் இருக்காங்க. அப்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க. வேலையில நெறைய கஷ்டப்பட்டாங்க. என்னடா உயிர குடுத்து வேல பார்த்தேன். என்னுடைய கம்பெனியாவே நான் நெனச்சு தானே வேல பார்த்தேன். என்ன ஏன் வேலைய விட்டு தூக்குனாங்க? அப்படின்னு கடந்த காலங்கள்ல கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த நிலையெல்லாம் இந்த வருடத்துல வராது.